ஜெர்மன் சிறுவன் தனது நாட்டின் தோல்வியை ஏற்க முடியவில்லை. அவன் கடற்கரைக்கு ஓடி சென்று சோவியத் படைகளை பார்த்ததாக சிப்பாய்களுக்கு பொய் சொன்னான். ஆனால் எல்லோரும் போர் குறித்து சோர்வடைந்திருந்தனர். சிறுவன் தனியாக போராட ஒரு துப்பாக்கி வேண்டும் என்றான். சிப்பாய்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். சிறுவன் கோபமாக அங்கிருந்து சென்றான். காட்டில் கோபத்தை வெளிப்படுத்தினான். அவன் போராட விரும்பினான். எதிர்பாராத விதமாக அவன் சோவியத் சிப்பாய்களை கண்டுபிடித்தான். சிறுவனின் துணிச்சல் மறைந்தது. அவன் புல்வெளியில் மறைந்தான். சோவியத் படைகள் ஜெர்மனியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினர். துப்பாக்கி சத்தம் முடிந்ததும் சிறுவன் கடற்கரைக்கு சென்றான். அவன் ஒரு MG-34 துப்பாக்கியை வெறும் துப்பாக்கி குண்டுகள் இல்லாமல் கண்டுபிடித்தான். ஜெர்மன் சீருடையும் அணிந்தான். காட்டுக்குள் திரும்பிச் சென்றபோது சோவியத் சிப்பாய்கள் அவனை கவனித்தார்கள். அவனை ஓர் தப்பிச் செல்லும் சிப்பாய் என்று நினைத்து சிறுவன் உயிரை காக்க ஓடினான். துரதிருஷ்டவசமாக அவன் சோவியத் படைகளை நேராக ஒரு அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றான். சோவியத் படைகள் அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளும் சதுக்கத்தில் கூட உத்தரவிட்டனர். இந்த காட்சியை பார்த்த சிறுவன் தைரியமாக முன்னே வந்தான். அவன் சோவியத் படைகளை வெளியேறச் சொல்லி கத்தினான். ஒரு சோவியத் சிப்பாய் துப்பாக்கி சுட முயன்றான். ஆனால் கேப்டன் உடனே அவனை தடுத்தார். அவர் மெதுவாக அருகே வந்து சிறுவனின் ஆயுதத்தை பறிமுதல் செய்தார். இயக்குனர் விரைவாக அவனுக்காக வேண்டிக் கொண்டார். ஆனால் பிடிவாதமான சிறுவன் தான் ஜெர்மன் சிப்பாய் என்று வலியுறுத்தினான். சோவியத் சிப்பாய் சிரித்துவிட்டான். பிறகு கேப்டன் சிறுவனை விசாரித்தார். அவன் சாதாரண குழந்தை என்பதை உணர்ந்தார். அதனால் கேப்டன் சிறுவனின் கால் சட்டையை குறைத்து வெட்டினார். மேலும் அவனது சீருடையையும் எரித்தார். சிறுவன் மிகவும் கோபமடைந்தான். ஏனெனில் அவனது பெற்றோர் இருவரும் போரில் உயிரிழந்திருந்தனர். சிறுவன் போர்க்களத்தில் சேர விரும்பினான். இப்போது அவனது கனவு நொறுங்கியது. சமீபத்தில் ஜெர்மனி சரணடைந்ததை அறிவித்தது. சிப்பாய்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஏனெனில் அவர்கள் உயிருடன் வீடு திரும்ப முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. அனைவரும் ஒன்றாக கூடி இந்த மகத்தான தருணத்தை கொண்டாடினார்கள். ஆனால் அந்த சிறுவன் அதை ஏற்க மறுத்தான். அவன் ஜெர்மன் முகாமை கண்டுபிடித்தான். அந்த சிறுவன் ஜெர்மன்களிடம் அனாதை இல்லத்தில் 8 சோவியத் சிப்பாய்கள் மட்டுமே இருப்பதாக சொன்னான். அதிகாரியிடம் தாக்குதல் நடத்த அவன் கெஞ்சினான். சிறுவன் எவ்வளவு அனுபவமற்றவன் என்பதை பார்த்த அதிகாரி ஒத்துக்கொள்வது போல நடித்தார். பிறகு அனைவரும் பின்வாங்க தயாராகுமாறு உத்தரவிட்டார். அந்த இரவு அந்த சிறுவன் வீணாக காத்திருந்தான். அவன் ஆழமாக ஏமாற்றமடைந்தான். எல்லா ஜெர்மன் சிப்பாய்களும் பயங்கரவாதிகள் என்று நினைத்தான். சோவியத் கேப்டன் அந்த சிறுவனிடம் போர் முடிந்துவிட்டது என்றார். சிப்பாய்கள் உயிர் பிழைக்கவே விரும்பினார்கள். ஆனால் அப்போது ஒரு விபத்து நடந்தது. இந்த மேஜர் அந்த 8 சோவியத்தர்கள் துரோகிகள் என்று தவறாக நம்பி தனது படைகளை அனாதை இல்லத்தை சுற்றி வளைக்க உத்தரவிட்டார். குழந்தைகளுக்காக கேப்டன் அந்த சிறுவனை ஜெர்மனியர்களிடம் உதவி கேட்க அனுப்பினார். அதனால் அந்த ஜெர்மனியர்கள் குற்றமற்ற குழந்தைகளை பாதுகாக்க சோவியத்தர்களுடன் சேர்ந்து போரிட முடிவு செய்தார்கள். அந்த போர் முழு இரவும் நீடித்தது. அடுத்த காலை அந்த சிறுவன் வெளியே வந்தான். ஜெர்மன் அதிகாரி இறந்துவிட்டார். சிப்பாய்களின் உடல்கள் எங்கும் கிடந்தன. இந்த போர்தான் நினைத்தது போல இல்லை என்று உணர்ந்த சிறுவன் மனம் உடைந்தான். ஆனால் போர் என்றால் இவ்வளவு கொடூரமானதுதான் என்பது உண்மை.